அன்பு நண்பர்களே, மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த தசாபுக்திகளில் கொஞ்சம் கெடுதல் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தசாபுக்திகள் வருகின்ற பொழுது பெரிய அளவில் அகலக்கால் வைக்காம பெருசாக எங்கேயும் போயிட்டு சிக்கிற மாதிரியான செயல்கள் செய்யாமல் கொஞ்சம் தற்காத்திருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, ராசியோட லக்னத்துக்கு தான் தசாபுக்தி முதன்மையானது. அந்த வகையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக தன்னுடைய தசையான செவ்வாய் தசையை நடக்கின்ற பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில நிலைகளில் சனி தசை தீமையை செய்யும். ஆக புதன் தசை, செவ்வாய் தசை மற்றும் சனி தசை இதுல கவனமா இருக்கணும். இந்த 3 பேரும் ஒருவர் தசாநாதன் புக்திநாதனாக, புதன் தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் புதன் புக்தி, ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா?